வயநாடு நிலச்சரிவு விவகாரம் தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ்? வணக்கம். கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. இந்த வழக்கு தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மீட்பு பணி சேத விவரங்கள் இனி வருங்காலங்களில் இதுபோல நடைபெறாமல் இருக்க எடுக்கப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கோட்டயம், இடுக்கி, வயநாடு மாவட்ட ஆட்சியர்கள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள சுரங்கங்கள், குவாரிகள், சாலைகள், கட்டுமான திட்டங்கள் குறித்த விவரங்களையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேரள அரசுக்கு தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர்கள், தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை, தமிழ்நாடு வனம் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை செயலாளர், தமிழக தலைமைச் செயலாளர் ஆகியோர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.